ஒரு சிறிய நகரத்தில் உள்ள பள்ளியில் அரவிந்த் மற்றும் தினேஷ் என்ற இரண்டு சிறுவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் நன்றாக படித்தாலும் தினேஷுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. மற்றவர்கள் தவறு செய்யும்போது அவர்களை திருத்துவதற்கு பதிலாக அவர்களை இழிவாக பேசி தாழ்வாக நடத்துவது அவனுடைய வழக்கம். அரவிந்த் எப்போதும் தன் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த கீழ்மை அகற்று என்ற வார்த்தையை நினைவில் வைத்திருப்பான். இதன் பொருள் இழிவான குணம் செயல்கள் மற்றும் பிறரை தாழ்வாக நடத்தும் எண்ணம் ஆகியவற்றை உன் மனதில் இருந்து நீக்கு என்பதாகும். ஒருநாள் அவர்களின் வகுப்பில் படிக்கும் பாலா என்ற மாணவன் வேகமாக ஓடிவந்தபோது தன் நண்பனின் புதிய பென்சிலை உடைத்துவிட்டான். பாலாவுக்கு தவறு நடந்துவிட்டதால் மிகவும் பயந்து போனான். உடனே தினேஷ் பாலாவை நோக்கிச் சென்று நீ ஒரு பெரிய பொறுக்கியாச்சே. உனக்கு அறிவு கிடையாதா? அடுத்தவங்க பொருளை உடைக்கிற இந்த இழிவான குணம் உன்கிட்ட எப்போ போகும் என்று சத்தமாக எல்லோர் முன்னிலையிலும் பாலாவை இழிவாக பேசினான். பாலா அழுதுகொண்டே நின்றான். ஆனால் அரவிந்த் தினேஷை தடுத்து நிறுத்தினான். அவன் பாலாவை நோக்கிச் சென்று பாலா நீ தெரியாமத்தான் உடைச்சிருப்பேன்னு தெரியும். இனிமேல் கொஞ்சம் கவனமாய் இரு. நீ உடைத்த பென்சிலுக்கு பதிலாக நீயே ஒரு பென்சில் வாங்கி கொடுத்துவிடு. இதுதான் சரியான வழி என்று ஆறுதலாகச் சொன்னான். பிறகு அரவிந்த் தினேஷிடம் மெதுவாகச் சொன்னான் கீழ்மை அகற்று தினேஷ். தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை. யாராவது தவறு செய்தால் அவர்களை கடுமையான வார்த்தைகளால் பேசுவது அல்லது இழிவாக நடத்துவதுதான் உண்மையான கீழ்மையான செயல் ஆகும். நம் நோக்கம் அவர்களை திருத்துவதாக இருக்க வேண்டும், இழிவுபடுத்துவதாக இருக்கக்கூடாது. தினேஷ் அரவிந்தின் வார்த்தைகளை கேட்டவுடன் தன் தவறை உணர்ந்தான். பிறரை இழிவாக பேசுவதும் அவர்களை அவமானப்படுத்துவதும் தவறை விட பெரிய குற்றம் என்பதை புரிந்துகொண்டான். அன்றிலிருந்து தினேஷ் பிறர் செய்யும் தவறுகளைச் சுட்டிக் காட்டினாலும் அவர்களை இழிவாக பேசுவதையோ தாழ்வாக நடத்துவதையோ முற்றிலும் தவிர்த்தான். அவன் தன் மனதில் இருந்த கீழ்மையான குணத்தை அகற்றினான். நீதி என்னவென்றால் பிறர் தவறு செய்யும்போது அவர்களை இழிவான வார்த்தைகளால் கடிந்து பேசுவது அவர்களுக்கு உதவி செய்யாமல் புறக்கணிப்பது ஆகியவை கீழ்மையான குணங்கள் ஆகும். அவற்றை தவிர்த்து மரியாதையுடன் திருத்துவதே சிறந்தது.